ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. லாஜிக் கிடைக்குது. நம்ம செல்வி ஜோசியர் செல்வி இருக்கார்ல, அவர் மதன் கௌரியோட பேசுகிறாரு. பொதுவான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு அப்புறம் மதன் கௌரி ஜாதகத்தை எடுத்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, 2028 வரைக்கும் மண்டை உடையலாம், நரம்பு பிரச்சனை வரலாம், எதிரிகளால் தொல்லை வரலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தார். இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியில் ரொம்ப ஃபன்னாக போச்சு அப்படின்னு இருந்தார் மதன். சரி போங்கடான்ட்டு நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்து நான் சொல்லிட்டேன். இது இப்போ ஒரு ஷார்ட்ஸுங்க யாரோ சுட்டு போட்டிருக்காங்க. அதை என்ன சொல்கிறாருன்னா, விஜய் 2024 அரசியலுக்கு வரமாட்டார் அப்படிங்கிறாரு. விஜய் கட்சி ஆரம்பித்ததே பிப்ரவரியில் 2024 தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவே ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ போட்டு 11 மாதம் தான் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்த பின்னாடி தான் இவர் பேசியிருக்காரு. 2024 வரமாட்டாருன்றது எனக்கு ஒன்றும் புரியலை. அரசியலுக்கு வரமாட்டாரா அப்படின்னு இவர் கேட்குறாரு. பாலிடிக்ஸில் வரமாட்டாரா அப்படின்னு மதன் கௌரி கேட்குறாரு. வரமாட்டார் அதை எடிட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்களா, என்ன கர்மம் தெரில, எனக்கு ஒன்றும் புரியலை. அவர் கட்சி ஆரம்பித்ததே செல்விக்கு தெரியாதா என்னன்னு தெரில. தேர்தல் என்னமோ அடுத்து தானேங்க வரப்போகுது. தேர்தல் 2026 தானே. நான் எல்லாருக்கும் முன்னாடி நானும் விஜய் ஜாதகத்தை போட்டிருக்கேன். சரிங்களா, இதே யூடியூப்பில் இருக்குது, டெலீட்லாம் பண்ணலை. அதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா, விஜய் முதல்வராக ஆகவே முடியாதுன்னு தான் போட்டிருக்கேன். அவருக்கு அரசியல் ஆதாயம்லாம் கிடையாது அவர் ஜாதகத்தில். சரிங்களா, முதல்வராக ஆகவே முடியாதுன்றது என்னோட பதில். பார்க்கலாம். இவங்க என்னடானா அரசியலுக்கே வரமாட்டார், இப்போ வரமாட்டார் அப்படின்னுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. அதாவது அவர் வந்த பின்னாடி வந்த வீடியோ தான் இது. என்னதான் ஏன் சொல்ல வரீங்க 2 பேரும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஜாதகத்துல நான் முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்கேன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. 2024 அவர் வரமாட்டார்னா பாலிடிக்ஸ் வரமாட்டார். 2024 வரவே மாட்டார். 24ல இப்போ வரல, 26ல தான் வருவார். இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் 25 தாண்டறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அடிபட்டுச்சு எனக்கு ரஜினி விஷயத்துல. அதனால 25 வரைக்கும் அவருடைய நேரம் அவர் எந்த முடிவு வேணுமா மாறலாம், வராமலே கூட போலாம். வேணா எனக்கு இது கூட தேவையில்லை, வேற ஏதாவது கூட நடக்கலாம். ஓகே, விஜய் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும், அது இருக்கும் தானே. என்னடா இவன் திடீர்னு ஒருத்தர் என்ட்ரி கொடுத்துட்டானே, இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. ஆனா இப்ப இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது. அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது. இவனை இதில் ஒன்று மட்டும் புரியுதுங்க, இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலை. ஆனால் வீடியோவை அப்லோடு பண்ணும்போது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தெரிஞ்சே தான் வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்காரு மதன் கௌரி. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.